தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு நம்முடைய மூத்த சகோதரன் வைராக்கியமா இருந்தார். நீ எந்த பாடையும் அனுபவிக்க கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்துல அவர் வைராக்கியமா இருந்தார். சிலுவையில தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு அவர் ஒரு குழந்தையை போல அடம்பு. அவர் மேலே இருந்த ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் வைத்ததுனால நீங்கள் ஐஸ்வர்ய சம்பன்னரானீர்கள். ஒருவர் ஊழியம் செய்கிறாரா அட்டூழியம் செய்கிறாரா என்பதை கண்டுபிடிப்பது எளிது. ரைட்? உள்ளான மனிதனை உயிர்ப்பிக்கிறதா? ஒருவர் பேசுகிற செய்தி உள்ளான மனிதனை உயிர்ப்பிக்கிறதாக இருந்தால் அது ஊழியம். அவனை குழி தோண்டி புதைக்கிறதாக இருந்தால் அது அட்டூழியம். முட்டாள்களை முதல்வர்கள் ஆக்குவது ஊழியம். ஜனங்களை முட்டாள்கள் ஆக்குவது அட்டூழியம். சூழ்நிலையை பார்த்து இடிந்து போயிருக்கிற ஜனங்கள் உங்கள் செய்திகளை கேட்டு உற்சாகம் அடைந்து விடுதலை பெற்றால் அதற்கு பேர் ஊழியம். அவர்கள் இடிக்கப்பட்ட நிலையிலேயே பல ஆண்டுகள் தொடருகிறார்கள் என்றால் நீங்கள் செய்வது அட்டூழியம். இருளில் இருப்பவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது என்னது? ஊழியம். இருள்னா என்னது? ஜனங்கள் சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்கிற சத்தியத்தை அறியாததினாலே உங்கள் பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் வியாதியோடும் வியாகுலத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அதற்கு பெயர் அட்டூழியம். நம்பிக்கை இல்லாமல் வாழுகிறவர்களுக்கு திட நம்பிக்கையை கொடுக்கிறது ஊழியம். அவநம்பிக்கையை கொடுப்பது அது பேர் என்ன? அட்டூழியம். சத்தியத்தை சரியாக அறிந்து ஜனங்களை வாழ வையுங்கள். அப்பொழுது தேவன் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பார். நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய அனந்த ஞானம் 500 என்கிற அந்த சீரீஸ்க்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 67வது அந்த அனந்த ஞானம் என்ன தெரியுமா? அடம் பிடித்த ஆண்டவர். ரைட்? அல்லது என்ன சொல்லலாம்? அடம் பிடித்த அவருடைய வைராக்கியம். என்ன அடம் பிடித்தார் பாருங்க. தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு நம்முடைய மூத்த சகோதரன் வைராக்கியமா இருந்தார், ஸ்ட்ராங்கா இருந்தார். ரைட்? அதை பல வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளுவார். தன்னையே அவர் ஒப்பு கொடுத்ததினாலே ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சையாக இருக்கிறது. பாருங்கள், சிலுவைக்கு போகிறதற்கு எத்தனையோ தடைகள் வந்தன. 1-2 தடைகள் அல்ல, பல தடைகள் வந்தது. பிறப்பிலேயே பாருங்களேன், ஏரோது ராஜா அவர் கை குழந்தையாக இருக்கும் பொழுதே கொல்லுவதற்கு அவன் திட்டம் போட்டான். தேவன் அதை தடுத்து நிறுத்தி அவரை பாதுகாத்தார். அநேக மதவாதிகள் இவர் ஊழியம் செய்து துவக்கின உடனேயே மதவாதிகள் அவரை பிடித்து கொலை செய்ய வகை தேடினார்கள். அவர்களுடைய கைகளுக்கு தப்பித்தார். ஏன் தெரியுமா? சிலுவையிலே அவர் பலியிடப்படும்படியாக அவர் வைராக்கியமாக இருந்தார், அடம்பிடித்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நாங்கள் என்னுடைய கிராண்ட்சன் 3 வயது பேர பையனை எம்ஜிஎம்முக்கு அழைத்து போய் கொண்டிருந்த பொழுது சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அதுக்கு சொல்லிட்டாங்க 6 வயதுக்கு அப்புறம்தான் இந்த ராட்டினத்தில் ஏறலான்னாங்க. ஆனால் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இல்லை, நான் இப்பொழுதே ஏறணும், அடம்பிடித்தான் பாருங்கள். அதே போல சிலுவை மரத்தில் தொங்குவதற்கு நம்முடைய மூத்த சகோதரன் அடம் பிடித்தார். காரணம் என்னன்னா, உங்களையும் என்னையும் அவர் இழக்க தயாராக இல்லை. நம்மேல் வைத்த அகாப்பே லவ், அசைக்க முடியாத அன்பு. இந்த நியாய பிரமாணத்தையும்
கட்டளைகளையும் நான் தகர்த்து கொண்டு ஒழிக்காவிட்டால் ஜனங்கள் தேவனண்டே வர முடியாது. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் கட்டளைகள் தேவனுக்கும் இவர்களுக்கும் இடையில ஒரு நடுச்சுவராக இருக்கிறதுனால அவருடைய வைராக்கியம், அவருடைய அடம் என்ன செஞ்சது? நோ நோ நோ, நான் சிலுவையிலே இவர்களுடைய கடந்த கால நிகழ்கால வருகால தண்டனைகளையும் என்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு இந்த ஜனங்களை நான் வாழ வைக்க வேண்டும் என்று அடம் பிடித்த நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நான் தேவாதி தேவனை துதிக்கிறேன். இட் இஸ் ஹிஸ் அன்கண்டிஷனல் அண்ட் அகாப்பே லவ் that we cannot understand. எப்படி ஐயா முடியும்? எப்படி முடியும்? பாவத்தை அறியாத தேவன், பாவம் அறியாத தேவன், தேவனுடைய குமாரன் உங்களுக்காக எனக்காக மாமிசமும் இரத்தமும் உடையவர் ஆனார் என்று எழுதியிருக்கிறதுங்க. எதுக்கு? தன்னையே பலியிடும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால், இந்த அன்பினாலே நீங்கள் உங்களுடைய ஆவிய மனிதனில் பெற்றிருக்கிற அந்த ஸ்டாண்டர்டை, அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால், நோ ஒன் கேன் லிவ் அன் ஆர்டினரி லைஃப். நீங்கள் சாதாரணமாக வாழவே மாட்டீர்கள் அருமையானவர்களே. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், அவர்களை பிடித்து கொல்லுவதற்கு வந்த பொழுது என்ன செஞ்சார் தெரியுமா? 3 இடங்களில் சுவிசேஷ புஸ்தகங்களை எழுதியிருக்கு. அந்த இடத்திலே மறைந்து இன்னொரு இடத்திலே தோன்றினார். ஏனென்றால் 3.5 ஆண்டு காலங்கள் அவர் பணி செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு வழிகளை திறக்க வேண்டும், 12 சீஷர்களை உருவாக்கி அவர் துவங்குகிற ஊழியத்தை அவர் தொடர வேண்டும். அதற்கு முன்பதாக அநேக காரணங்களினாலே அநேக நபர்கள் மூலமாக அவருடைய சிலுவை மரத்திற்கு தடைகள் வந்தன. ஆனால் அவர் அடம் பிடித்தார், நான் சிலுவையில் தான் மரிப்பேன் என்று சொல்லி அடம் பிடித்தார். அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். பாருங்கள், முதலாவது ஒரு வசனம் வாசிக்கிறேன். மார்க் 8:31 நான் இன்ன விதமாக மரிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? அங்கே மார்க் 8:31 அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். எப்போ ஆரம்பிச்சிருப்பாரு? 3.5 ஆண்டு காலங்கள் என்றால் 42 மாதங்கள், 36-35 மாதம் முடிஞ்ச உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இன்ன விதமான மரணத்தை நான் சந்திக்க வேண்டும், இதற்காகவே தேவன் என்னை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று தேவனுடைய திட்டத்தை சொன்ன பொழுது அங்கே என்ன நடந்தது என்று சொல்லி 32வது வசனம் வாசிக்கிறேன். மார்க் 8:32 இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். என்ன சொன்னான்? ஆண்டவரே, இது உமக்கு கூடாது, உமக்கு இப்படிப்பட்ட மரணம் வரக்கூடாது என்று சொல்லும் பொழுது சிலுவைக்கு செல்லுவதற்கு குழந்தையை போல அடம் பிடித்த இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? 33வது வசனத்திலே அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டு அடம் பிடிச்சார். ரைட்? ஏனென்றால் உன்னையும் என்னையும் அந்த சிலுவையிலே அவர் சந்திக்க ஆயத்தமாக இருந்தார், ஆவலாக இருந்தார். இடமே கொடுக்கல பேதுருவுக்கு. அங்கே முற்றுப்புள்ளி, அப்பாலே போய் சாத்தானே, நீ என்ன பேசுகிறான்னு உனக்கு தெரியல, கண்டித்தார் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவர்களே, அவருடைய அன்பை யோசித்து பாருங்க. எவ்வளவோ சான்ஸ் வந்தது தப்பித்து செல்லுவதற்கு, ஆனால் ஒன்றும் அவருடைய பயணத்தை, சிலுவை பயணத்தை, சிலுவையை நோக்கி கொல்கொதா மலையை நோக்கி பயணித்த அவருடைய பயணத்தை ஒரு சக்தியாலும் தடுக்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால் அவர் அதற்காகவே வைராக்கியமாக இருந்தார். இதற்காக தான் நான் வந்தேன், இல்லை என்றால் நான் மனித அவதாரம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், இதை குறித்து ஏசாயா மூலமாக
ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் உரைக்கிறதை நம்ம பார்க்க போகிறோம். ரைட்? அவர் அடம் பிடித்தது, நான் சிலுவையில் போய் நான் பலியிடப்பட வேண்டும் என்று அடம் பிடிப்பதை குறித்து ஏசாயா 53வது அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்களிலே வெளிப்பாடை நான் வாசிக்க போகிறேன். சிலுவையில் என்ன நடந்தது? The book of Isaiah chapter 53 verse 3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். பாருங்கள், இதில் என்ன வாசிக்கிறோம்னா, அவர் அசட்டை பண்ணப்பட அடம் பிடிச்சாருங்க, புறக்கணிக்கப்பட அடம் பிடிச்சார், பாடுகளை அனுபவிக்க அவர் வைராக்கியமா இருந்தார், தீவிரமாக இருந்தார். வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். எவ்வளவு ஒரு அலங்கோலமான அவலமான ஒரு கேவலமான மரணத்தை உனக்காக சிலுவையிலே சந்திக்கும்படியாக அவர் வைராக்கிய வாஞ்சையோடு இந்த பூமியிலே 3.5 ஆண்டு காலங்கள் அவர் வாழ்ந்தார். அருமையானவர்களே, இன்னும் இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது பாருங்கள். 6வது வசனத்திலே, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணும்படியாக. என் மேலே வைங்க பிதாவே, பிதாவை என் மேலே வைங்க. ஓ, இந்த ஜனங்களை நான் இழப்பதற்கு ஆயத்தமாக இல்லை, என் மேலே வைங்க, எல்லாருடைய பாவங்களை என் மேல் வையுங்கள் என்று சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டியை, அந்த அதை பலி செலுத்துகிறவன் அவனுக்கு பின்பதாக போனது போல சிலுவையை எடுத்துக்கொண்டு உங்களுக்காக எனக்காக அவர் அந்த பயணத்தை சக்சஸ்ஃபுல்லாக முடித்தார். பிரியமானவர்கள், ஏன் என்பதுதான் முக்கியமான கேள்வி. ஏன் அவர் அவ்வளவு வைராக்கியமாக இருந்தார்? அதனாலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகள் என்ன? இல்லையா? நன்மை இல்லாமல் எதையுமே செய்யக்கூடாது. அது அவருடைய அனந்த ஞானம். பாருங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத சில நன்மைகளை, உங்களுடைய கற்பனைக்கு எட்டாத பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்லுவதற்கு வைராக்கியமாக இருந்தார். ஏன் என்று சொல்லி 53வது அதிகாரம், அதே The book of Isaiah chapter 53 verse 4லேருந்து நம்ம சில வசனங்களை வாசித்து தியானிக்க போகிறோம். பாருங்கள், 4வது வசனத்திலே, மெய்யாகவே, அதாவது ஏசாயா 53:4, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், சிறுமைப்பட்டார். என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அப்படி என்றால் என்ன பொருள்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ மகனே, தெய்வ மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எந்த பாடையும் அனுபவிக்க கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்தில் அவர் வைராக்கியமாக இருந்தார். ஒரு சந்ததி ஒன்று வருகிறது, அந்த சந்ததி ஒரு நாளும் ஒரு பாடையும் அனுபவிக்க கூடாது என்பதற்காகவே அவர் சிலுவையில் அவ்வளவு பாடுபட்டார். இல்லை வேற எதற்காக பாடுபட்டார சொல்லுங்க? அவர் பாவம் செய்து பாடுபடவில்லை. அருமையானவர்களே, நீங்கள் பாவம் செய்து நியாயப்பிரமாணத்தினால் வருகிற அந்த பாடை நீங்கள் அனுபவிக்க கூடாது என்பதற்காக அவர் பாடுகள் நிறைந்தவரானார். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, thank you Lord for your goodness. இன்னும் அதே வசனம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இயேசு சுமந்து கொண்டாரே, நீ சுமக்க தேவையில்லை. ஐயா, இயேசு உங்களுடைய துக்கங்களை சுமந்து கொண்டதுனாலே நீங்கள் எந்த துக்கத்தையும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு உதாரணம் சொல்லும் பொழுது நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிவிடுவீங்க. பாருங்களேன், ஏனையா சிறைச்சாலைக்குள்ளே பவுலும் சீலாவும் சந்தோஷத்தை அனுபவித்தார்கள். ஏன் யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளும் சந்தோஷமாக இருந்தான்? அது சிங்கக்கெபியாக இருந்தாலும் சரி. ரைட்? நீங்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறீங்க? சீரும் நெருப்புக்குள்ளே இருக்கிறீங்களா? நீங்கள் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நடக்கும் தெரியுமா? சிங்கக்கெபியிலிருந்து சிங்காசனத்துக்கு தேவன் உங்களை உயர்த்தி செல்வார். சிறைச்சாலைக்குள்ளே இருந்து அங்கே அரண்மனைக்குள்ளே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உங்களை அவர் தூக்கி உயர்த்தி அழகு பார்ப்பார். எப்பொழுது தெரியுமா? எப்பா
இதனால் வரக்கூடிய துக்கம் எல்லாத்தையும் அவர் சுமந்துட்டார். எனவே எனக்கு துக்ககரமான சூழ்நிலைகள் கிடையாது என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, ரைட், ஐயா எந்த துக்கமும் கிடையாதா? எந்த துக்கமும் கிடையாது. ஐயா நான் கடனை திருப்பி கொடுக்க முடியலையே, அந்த துக்கமும் கிடையாது, கிடையவே கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு சக்கரை வியாதி, எனக்கு சக்கரை வியாதி, நான் எப்படியா துக்கப்படாமல் இருக்க முடியும்? உன்னாலே துக்கப்படாமல் இருக்க முடியும். நீ துக்கப்படாமல் இருந்தால்தான் 1 பேதுரு 2:24 நிறைவேறும். அது என்னது? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். You have been healed by his stripes. அவருடைய தழும்பு உன்னை குணமாக்கிட்டு. அது எப்போ வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகும்னா, நீ சத்தியத்தை சரியாக அறியும் பொழுது துக்கத்திலிருந்து வெளியே வருவாய். அப்பொழுது உங்களுடைய துக்க நாட்கள் சந்தோஷமாக மாறிவிடும். That is how the kingdom of God is working. தேவனுடைய ராஜ்யம் அப்படிதாங்க செயல்படுகிறது. அப்போ இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஏன் அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு தீவிரமாகவும் அவர் வைராக்கியமாக இருந்தார் என்றால், நாம் ஒருவரும் துக்கத்தோடு வாழக்கூடாது என்பதற்காகவே. இதற்காக என் தகப்பனாகிய தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் சில சூழ்நிலைகள் எனக்கு எதிர்மறையாக இருக்கின்றன, ஆனால் அவைகள் என்னுடைய சமாதானத்தை திருட முடியவில்லை. ஏனென்றால் நீங்களும் நானும் பெற்றிருக்கிறது அவருடைய சமாதானம். சமாதான பிரபுவுடைய சமாதானத்தை அனுபவிக்கும்படியாகவே தேவன் இந்த செய்திகளை கேட்கும்படியான வாய்ப்பை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அப்புறம் எப்படி என்ன ஆகக்கூடாது? சிறுமைப்பட்டுறக்கூடாது. அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அப்படி என்றால் என்ன பொருள்? ஏன் அவர் சிறுமைப்பட்டார் தெரியுமா? நீங்கள் சிறுமைப்படக்கூடாது என்பதற்காக. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். சிறுமை என்றால் என்ன? நீங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. என் ஜனமோ ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. அப்ப ஏன் அநேக தேவனுடைய பிள்ளைகள் வெட்கத்தோடு துக்கத்தோடு வாழுகிறாள் தெரியுமா? சத்தியத்தை சரியாக அறியவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எதற்காக மரித்தார், அதனாலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதங்கள் என்ன என்கிற சத்தியத்தை சரியாக அறியாதவர்கள் எதிர்மறையான சூழ்நிலைகளிலே துக்கத்தோடு வாழுவார்கள். அவர்கள்தான் சிறுமைப்பட முடியும். யோசேப்பை ஒருவரும் சிறுமைப்படுத்த முடியவில்லை. சிறைச்சாலைக்குள்ளே இருந்த பவுலையும் சீலாவையும் ஒருவரும் சிறுமைப்படுத்த முடியவில்லை. விசுவாசத்தில் தைரியமாக நின்ற சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சூழ்நிலைகள் அவர்களை வெட்கப்பட விட முடியவில்லை. அவர்கள் சிறுமைப்படவில்லை. அவர்கள் தேவனால் பெருமைப்படுத்தப்பட்டார்கள். ராஜாவுடைய அடுத்த சிங்காசனத்தில் உட்கார்ந்தாங்க. நீங்கள் துக்கத்தோடு வாழுகிறீர்களா? நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியவில்லை. உடனே நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, ஐயா எங்கள் வீட்டு சூழ்நிலையை நீங்கள் அறிந்தால் சொல்லுவீங்க. அருமையான தேவனுடைய மகனே, தேவனுடைய மகளே, உன்னுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், அன்றைக்கு சிறைச்சாலைக்குள்ளே அந்த பவுலும் சீலாவும் பாட்டு பாடினது போல உன்னால் பாட முடியும். பாடினால்தான் உன் துக்கம் உன்னை விட்டு தொலையும். உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். நன்றி ஆண்டவரே. அதே 53வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறேன். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். ஏனையா காயப்பட்டார்? நீங்கள் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறீர்கள் அல்லவா, அதற்குரிய தண்டனையாகிய காயத்தை அவர் பட்டார். ஏன்? நீ காயப்படக்கூடாது, நீ ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது. ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் வசனத்திலிருந்து தான் பேசுகிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றமிகு வாழ்க்கைக்காக தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவன் உங்களுக்கு இன்னும் பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். 53வது அதிகாரம் 3வது வசனத்தில் அசட்டை பண்ணப்பட்டார். ரைட், புறக்கணிக்கப்பட்டார். அப்படி என்றால் என்ன பொருள்? யூ வாஸ் ரிஜெக்டட் on the Calvary cross. For what purpose? You should enjoy a life of importance.
நீ ஒரு மிக மிக முக்கியமான நபராக இந்த பூமியிலே வலம் வரும்படியாக அவர் புறக்கணிக்கப்பட்டார். உன்னை ஒருவனும் புறக்கணிக்க முடியாது. ஏனென்றால் நீ சத்தியத்தை மாத்திரம் சரியாக அறிந்து கொள்ளுவாய் என்றால் இயேசு கிறிஸ்து செய்ததையும் செய்து அதை விட பெரிய அற்புதங்களை செய்த உன்னை யாருப்பா who can neglect you? உன்னை யாரு அலட்சியமா நினைக்க முடியும்? உன்னை தேடி ராஜாக்கள் வருவார்களே. அப்படித்தானே தேவன் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. என்னுடைய வியூவர்ஸ் ஒரு சிலர் பென்னி ஹின்னை விட பயங்கரமான அற்புதங்கள் செய்ய போகிறீங்க. ரைட்? கேத்தரின் குல்மன் சிஸ்டரை விட சூப்பர் நேச்சுரலாக பயங்கர மிராக்கிள் பண்ண போகிறீங்க. அப்பொழுது நீங்கள் சொல்லுவீங்க, நல்ல வேளை வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்தியை கேட்டேன். இப்பொழுது நானும் வாழ ஆரம்பித்து விட்டேன், அநேகரை வாழ வைக்கிறேன் என்று நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். அது அவருக்கு லேசான காரியம். மனிதனால் இது கூடாததுதான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அது மாத்திரமல்ல, அது உங்களுடைய பலத்தினால் அல்ல, உங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். பாருங்கள். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது. நான் அதை வாசிக்கட்டுமா? 2 கொரிந்தியர் சாப்டர் 8 verse 9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தோம் அல்லது அவர் கோடீஸ்வரராயிருந்தோம் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவன்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. ஏனையா இயேசு கிறிஸ்து தரித்திரர் ஆனார் தெரியுமா? ஏன் தரித்திரர் ஆகுவதற்கு அவர் வைராக்கியம் அடம் பிடிச்சார் தெரியுமா? உன்னை கோடீஸ்வரனாக்க. ஹல்லேலூயா. ஐயா, இட் இஸ் ஹிஸ் அஜெண்டா. அது அவருடைய திட்டம். எங்கெங்க அவர் தரித்திரரானார்? சிலுவையில். அதனால்தான் சிலுவையை சுமப்பதற்கு, சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுக்குவதற்கு அவர் ஒரு குழந்தையை போல அடம் பிடித்தார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஏனையா அவராலே அந்த சிலுவை அகானி, சிலுவையுடைய அகோரத்தை அவராலே ஏன் தாங்கிக் கொள்ள முடிந்தது தெரியுமா? உன்னை சிலுவையிலே கண்டார். 21ஆவது நூற்றாண்டில் ஒரு சந்ததி வருது. அந்த சந்ததியாகிய நம்மை எல்லாம் அவர் சிலுவையிலே கண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். நன்றி ஆண்டவரே. இதற்காகவே அவர் தழும்புகள் பெற்றார். இதற்காகவே அவர் துக்கம் நிறைந்தவரானார். இதற்காகவே அவர் பாடுகள் அனுபவித்தார். இதற்காகவே அவர் தழும்புகள் பெற்றார். இதற்காகவே அவர் தரித்திரரானார். இந்த சத்தியத்தை அறிந்தீர்கள் என்றால் தானாகவே உங்கள் பட்டினி எப்படி சட்டினியாக மாறிடும். நீங்கள் பட்டினியாக இருக்க மாட்டீங்க, ஏழையாக இருக்கிற மாட்டீங்க, தரித்திரத்தில் இருக்க மாட்டீங்க. எப்படி இருப்பீங்க அதை வாசிக்கட்டுமா? 2 கொரிந்தியர் 9:8 சகல நன்மைகளையும் நீங்கள் சம்பூரணமாய் பெற வேண்டும். அது என்ன சகல நன்மை? சமாதானம் சம்பூரணமாக உங்களுக்கு காத்திருக்குங்க. சந்தோஷம், சம்பூரணமான சந்தோஷம், சம்பூரணமான இளைப்பாறுதல், சம்பூரணமான ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கோடா கோடியாய் நீ பெருகி எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பாய். ஆமாங்க, வாசிக்கிறேன் பாருங்கள். 2 கொரிந்தியர் 9:8 மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். இல்லை, நீங்கள் கவனிக்க வேண்டியது சகலவித நற்கிரியைகளையும் நீங்கள் செய்யும்படியாக உங்களை ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் அலங்கரிக்க அவர் ஏழை கோலம் எடுத்தார். அவர் தரித்திரரானார். ஏனென்றால் உங்கள் மீது இருந்த தரித்திரத்தை தூக்கி அவர் மேலே வைத்ததுனால அவர் தரித்திரரானார். அவர் மேலே இருந்த ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் வைத்ததுனால நீங்கள் ஐஸ்வர்ய சம்பன்னரானீர்கள். ஹல்லேலூயா. உங்களை ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் அலங்கரித்து அழகு பார்க்க அவர் ஆசையாக இருந்ததுனால சிலுவைக்கு செல்லுவதற்கு அடம் பிடித்தார்.
சிலுவையை வீணாக்கி விடாதீர்கள், சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். நீ எதற்காக பாடு அனுபவித்தார்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீ எந்த பாடும் அனுபவிக்க கூடாது. ஐயா, எந்த பாடும் கிடையாது, எந்த பாடும் கிடையாது, எந்த நன்மையும் உனக்கு குறைபடக்கூடாது. உன் சரீரத்தில் ஒரு சின்ன ஸ்கிராட்ச் வரக்கூடாது. ரைட்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. மாறாக எல்லா நன்மைகளினாலும் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்பதுதான் உங்களுக்காக சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்துவுடைய வாஞ்சையாக இருக்கிறது. எவரையும் வாழ வச்சிடலாம். ஏன் சிலுவைக்கு போனால் தெரியுமா? சிலுவையிலே நான் சில காரியங்களை செய்ய போகிறேன், இதனால எந்த மனுஷனும் வாழ்ந்துருவாள். ஒன்று சொல்லட்டுமா? ரைட்? நம்முடைய ஃபெல்லோஷிப்புக்கு, நம்முடைய சர்ச்சுக்கு வருகிற பிள்ளைகள் எல்லாருமே தானாகவே படிப்பில் சிறந்து விளங்கி கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய ஞானம் பெருகி கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் சிலுவையிலே தேவன் ஒரு காரியத்தை செய்தார். என்ன செய்தார் தெரியுமா? சிலுவையிலே தன்னுடைய குமாரனையே பலியிட்டு அவரையே உங்களுக்கு ஞானமாக்கி விட்டார். படிக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுவையே ஞானமாக்கி விட்டார். இதற்காகவே சிலுவைக்கு போவதற்கு அவர் அடம் பிடித்தார். எதற்காக? நீங்கள் தெய்வீக ஞானத்தினால் நிரப்பப்பட வேண்டும். எதற்காக? நீங்கள் தேவரக பலத்தினால் இடைக்கட்டப்பட வேண்டும். எதற்காக? நீங்கள் தேவரக நீதியினால் நிரப்பப்பட வேண்டும். எதற்காக? நீங்கள் தேவரக பரிசுத்தத்தினாலே நிரப்பப்பட வேண்டும் என்பதற்காக சிலுவைக்கு செல்லுவதற்கு வைராக்கிய வாஞ்சையோடு இருந்தார். இல்லை என்றால் இந்த மீட்பு கிடையாது. பிரியமானவர்களே, மீட்பு கிடையாது. ரைட்? ஆடு, இளங்காலை, ஆட்டுக்குட்டி இவைகளினுடைய இரத்தத்தினால நீங்கள் பரிபூரணமாக முடியும் என்றால் அவர் சிலுவைக்கே சென்றிருக்க மாட்டாரே. எபிரேய நிருப ஆக்கியோர் எழுதுகிறார், அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அவுட் ஆஃப் தட் யூனிக் சாக்ரிஃபைஸ் யூ ஹேவ் பீன் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட். ஹல்லேலூயா. பவுலுக்கு வெளிப்பாடு கொலோசியர் 2:10, அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஐயா, உங்களை பரிபூரணப்படுத்துவதற்காக அவர் வைராக்கிய வாஞ்சையோடு சிலுவைக்கு சென்றார். ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. What a loving daddy you are. Thank you Lord. ஆண்டவரே நன்றி அப்பா. அவர் சிலுவைக்கு ஏன் சென்றார் என்பதை சரியாக அறிந்து கொண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறையப்படாதுங்க. எதெல்லாம் குறை? வியாதி ஒரு குறை. வியாதி, வியாகுலம், விரக்தி, விபத்து, கடன் தொல்லை, பயம், நடுக்கம், குடி, இவைகள் எல்லாமே அருமையானவர்களே பிசாசிடத்திலிருந்து வருந்தவை. இவைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுது என்றால், எதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார்? பூரணமான ஒரு விடுதலையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தான் சிலுவைக்கு போனார். வேற எதற்காகவும் போகல. மாத்திரமல்ல, நீங்கள் அவருடைய சந்தோஷத்தினால் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்பதற்காக. இயேசு என்ன சொன்னார் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால்? என்னுடைய சந்தோஷத்தையே வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே வைத்து விட்டு போகிறேன். அது எப்படிப்பட்டது? அது நிலையான சந்தோஷம், நிரந்தரமான சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உலக சரித்திரத்தை இரண்டாக பிரித்தது சிலுவைங்க. அந்த சிலுவைக்கு போகிறதற்கு நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து அடம் பிடித்து சென்றதுனால உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் இருந்து நான் ப்ரேயர் பண்ணுறேன், ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு பாடுகள் உங்களுக்கு கிடையாது, ஒரு துக்கம் கிடையாது, ஒரு அவமானம் கிடையாது, ஒரு நிந்தை கிடையாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. கிறிஸ்து இயேசுவின் உன்னத நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள்.
சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.